மீண்டெழுந்த மொட்டுக்கட்சி உயருகின்றது மக்கள் ஆதரவு. நாமல் திட்டவட்டம். மறைந்த சர்வதேச மனித உரிமை செயற்பாட்டாளர் தம்பித்துரை முத்துக்குமாரசாமியின் நினைவேந்தல் நிகழ்வு. உயர்கல்வித்துறையில் சீர்திருத்தம், கல்வி அமைச்சின் தீர்மானம். யாழ் மானிப்பாய் சபையில் கலவரம், தூக்கி வீசப்பட்ட அறிக்கை. 22 நாட்களில் 135 வீதி விபத்துகளால் 142 பேர் உயிரிழப்பு. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை உத்தேச புதிய அரசியலமைப்பின் ஊடாக ஒழிக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தல். இலங்கையில் பிரதமர்களின் வரிசையில் ஹரிணிக்கு மாத்திரமே உள்ள சிறப்பு. மனித புதைகுழி விவகாரம் குறித்த அரசு தரப்பின் நிலைப்பாடு. நாம் மீண்டும் முன்னோக்கி செல்கின்றோம். மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், நாட்டு மக்கள் வழங்கும் செய்தி என்னவென்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவ்வாறு புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. இதற்கான பதில் அடுத்த தேர்தலில் கிடைக்கப்பெறும். சிறைச்சாலைகளை காண்பித்து எமது அரசியல் பயணத்தை தடுக்க முடியாது. அரசின் அரசியல் நிகழ்ச்சி நிரல் மூலம் எம்மை ஒடுக்க முடியாது. நாம் மீண்டெழுந்து முன்னோக்கி செல்கின்றோம். மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். ஈழ விடுதலை போராட்டங்களில் முன்னோடியாகவும் சர்வதேச மனித உரிமை செயற்பாட்டாளராகவும் இருந்து அண்மையில் மரணமான தம்பித்துரை முத்துக்குமாரசாமியின் நினைவு வணக்க நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வு நேற்று மட்டக்களப்பு அமெரிக்கன் மிஷன் மண்டபத்தில் கிழக்கு மாகாண வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதன்போது வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவியினால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் உறுப்பினர்களினால் பொதுச்சூடர் ஏற்றப்பட்டது. அத்துடன் ஈகைச்சூடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதை தொடர்ந்து அகவணக்கம் செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவியினால் 8 மாவட்டங்களினால் தயாரிக்கப்பட்ட நினைவு அறிக்கை வாசிக்கப்பட்டதுடன் நினைவு உரைகளும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பாரியநேத்திரன், கோவிந்தன், கருணாகரம், ஏறாவூர் பற்று பிரதேச சபை உறுப்பினர் நிலாந்தன், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். 2017ஆம் ஆண்டு நாங்கள் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாக 8 மாவட்டங்களும் இணைந்து நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். அந்த வேளையில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தூணாக இருந்தவர் இந்த குமாரண்ணன். அவ்வளோ எங்களுக்கான அறிவுகளையும் எங்களுக்கான அறிக்கையிடுறதும் எங்களுக்கு ஆலோசகருமாக அவருடைய பெரிய பாரிய பங்குகள் இருந்தது. அதில் எங்களுக்கு காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகள் குழந்தைகளின் புத்தக வடிவங்களுக்கு வடிவமைத்து கொடுத்ததும், சாட்சியங்கள் அளிக்கப்பட்ட எமது பெற்றோருக்கான புத்தகங்களை சரிபார்த்து பார்வையிட்டு எங்களுக்கு ஆலோசனை அளித்து இந்த போராட்டத்தை சர்வதேசம் வரைக்கும் கொண்டு செல்ல முழு மூச்சாக நின்ற ஒரு உன்னத மனிதர் தான் குமாரண்ணன். அது மட்டுமல்லாமல் இது மக்களுக்கான ஒரு சேவையாகத்தான் அவர் பார்த்தார். எனக்கு எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேணுமென்றால், நான் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், ஒரு சட்ட பிரச்சனையில் என்ற பிள்ளைகள் தாக்கப்பட்டு கைதியாக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நேரம் அமெரிக்காவிலிருந்து எனக்கு தொடர்படுத்தி ஒரு சாதாரண ஒரு சாமானிய ஒரு சாதாரண மனிதரை போல என்னோட கதைச்சாங்க. நான் அண்ணாண்டு தான் அவரோட கதைச்சேன். அந்த இக்கட்டான நேரத்தில் மற்ற சட்டவாளர்களையும் இணைத்து கொண்டு அந்த என்ற மகண்ட பிரச்சனையை சரியான முறையில் வழிப்படுத்தி நெறிப்படுத்தி, அந்த நேரம் நான் பல சிக்கல்களுக்குள்ளே நின்ற நேரம் இதுகம் கடந்து போகும், கண்ணீர் வடிக்காத நீ ஒரு சகோதரி மாதிரி இதுகம் கடந்து போகும், இன்னும் கொஞ்சம் நாளையால் உண்ட பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு என்ற பிள்ளைகள் மூண்டும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆறுதல் தந்து இந்த அளவுக்கு வளர்த்து விட்ட ஒரு 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 உன்னத மனிதரை 20ஆம் தேதி இறந்ததை நாங்கள் அறிந்ததும் உண்மையிலேயே நான் சரியான மனைவி. இப்படியான ஒரு மனிதர் எங்களோட சங்கத்துக்கும் சரி, ஒரு தனி நபர்களுக்கும் சரி, ஒரு நல்ல சிறந்த ஒரு உன்னத மனிதர் கிடைப்பாரான்றது எங்களுக்கு தெரியலை. அவர் ஆத்மா சாந்தி, அவர் ஆத்மா எங்களை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் இந்த கிழக்கு மாகாணத்தில் திருவோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு சேர்ந்த எமது உறவுகள், மட்டக்களப்பு தலைவி, அந்த அம்பாறை தலைவி, திருவோணமலை தலைவி உட்பட அனைவரும் இதில்
பொதுமக்கள், எமது தாய்மார், சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் பங்கு பெற்று இன்றைய ஆத்மா சாந்தி நிகழ்வில் பங்கேற்று கொண்டு இருக்கின்றார்கள். பாதுகாப்பு நெல் கையிருப்பை வெளியிட நெல் சந்தைப்படுத்தல் சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தேசிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் அரிசிக்கு பற்றாக்குறை ஏற்படாத நிலையில் இவ்வாறான ஒரு செயற்பாடு பல பிரச்சினைகளை உருவாக்கலாம். 2024 மற்றும் 2025 பெரும்போகத்திலும் 2025 சிறுபோகத்திலும் நெல் சந்தைப்படுத்தல் சபையால் 49,000 மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டால் அரிசி விலை அதிகரிப்பை கட்டுப்படுத்தவும் சந்தையில் அரிசி பற்றாக்குறையை நிவர்த்திக்க அரசாங்கம் பாதுகாப்பான நெல் கையிருப்பை சேமித்து வைப்பது ஒரு பாரம்பரியமாகும். பாதுகாப்பான நெல் கையிருப்பை வெளியிட டெண்டர்கள் கோரப்பட்டுள்ளதாக கூறியவர் பெரும்போகத்தில் நெல் விலையை சீர்குலைக்கும் ஒரு நுட்பமான தந்திரம் இது என்றும் குற்றம் சாட்டுகிறார். எதிர்காலத்தில் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் அரிசி இறக்குமதி செய்வது அரசு வருமானத்தை அதிகரிக்க முயற்சியா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். 2025 மற்றும் 2026 பருவமழை காலத்தில் கிட்டத்தட்ட 8 லட்சம் ஹெக்டேர் நெல் பயிரிடப்பட்டதாகவும் டிட்பா சூறாவளியின் தாக்கத்தால் சுமார் 1 லட்சம் ஹெக்டேர் நெல் அழிவடைந்துள்ளன. அதனால் எதிர்பார்க்கப்படும் நெல் அறுவடை குறைவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வித்துறையில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்துவது தொடர்பாக அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கோர கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. பல்கலைக்கழகம் மற்றும் உயர்கல்வி தொடர்பான கொள்கை வகுப்பு குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர சேனவரத்ன தெரிவித்தார். இதேவேளை கல்வி மறுசீரமைப்பை அரைகுறையாக படித்துவிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது முறையற்றது என நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பல்கலைக்கழக திருத்தச் சட்ட மூலம் மீதான விவாதத்தின் போது பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்கள் சட்டமூலம் அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாகவோ அல்லது ஜனநாயகத்திற்கு எதிரானதாகவோ கொண்டுவரப்படவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். பல்கலைக்கழக கட்டமைப்பில் காணப்படும் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில்தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்கவும் எதிர்வரும் தேர்தல்களில் சேர்ந்து போட்டியிடவும் எந்த தடையும் இல்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் சட்டத்திரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சி வெறுமனே தேர்தலை மையமாக கொண்டு இயங்காமல் ஒரு கொள்கையை முன்வைத்து அணி திரட்டலை மேற்கொள்ள வேண்டும் என்று விஸ்வலிங்கம் மணிவண்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடக நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் கூட்டணிக்கு நல்லொரு பிரதேச சபையில் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருந்தது. அதனால் இலங்கை தமிழரசு கட்சியுடன் ஏற்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையில் அங்கு ஆட்சி அமைத்தோம். அதேபோன்று வேறு உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் ஆதரவு வழங்கியுள்ளோம். இதை மறுக்க முடியாது. அதே நேரம் எதிர்வரும் தேர்தல்களில் இலங்கை தமிழரசு கட்சியுடன் ஒற்றுமையாக இணைந்து போட்டியிடுவதற்கு எவ்வித தடையும் இல்லை. அவர்களுடன் இணைந்து பயணிப்பதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தமிழரசு கட்சி தேர்தல் அரசியலுக்குள் மட்டுமே சிக்கிக் கொள்ளாமல் ஒரு கொள்கையையும் ஒழுக்க நெறிகளையும் முன்னிலைப்படுத்தி ஒரு வலுவான அணிதிரட்டலை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செயற்பட்டால் நாங்கள் தமிழரசு கட்சி உடன் இணைந்து பயணிப்பதில் எந்த தடையும் இருக்காது என்றார். மானிப்பாய் சபையமர்வின் போது கணக்கறிக்கை தொடர்பான பிரச்சனையால் அந்த கணக்கறிக்கையானது தூக்கி வீசப்பட்டது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், மானிப்பாய் பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் ஜெசிதன் தலைமையில் ஆரம்பமானது. இதன்போது கணக்கறிக்கையானது சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. குறித்த கணக்கறிக்கை உடனே வழங்குதல், அதில் உள்ள பிழைகளை உடனே கண்டுபிடிப்பது கடினம் என்றும் அந்த கணக்கறிக்கை கூட்டம் நடைபெறுவதற்கு முன்னைய நாட்களில் வழங்க வேண்டும் என்றும் உறுப்பினர் பகீரதன் தெரிவித்தார். இதன்போது குறுக்கிட்ட தவிசாளர் ஜெசிதன், கணக்கறிக்கையில் தவறு உள்ளது என்றால் அந்த அறிக்கையை சபையில் முன்மொழிந்து வழிமொழிய முன்னர் அதில் தவறு உள்ளது என்று கூற வேண்டும். எல்லாம் முடிந்த பின்னர் கூறக்கூடாது என்றார். அந்த நேரத்தில் தவிசாளருக்கும் குறித்த உறுப்பினருக்கும் இடையே கடுமையான வாத பிரதிவாதங்கள் உண்டான நிலையில் உறுப்பினர் தனது கையில் இருந்த கணக்கறிக்கையை தூக்கி சபையில் வீசி எறிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டில் மறைந்திருந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி நேற்று மதியம் இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். சந்தேக நபரை அழைத்து வந்த பிறகு ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் அவர் காவலில் எடுக்கப்பட்டார். அழைத்து வரப்பட்டவர் கெசல்வத்த பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடையவர். சந்தேக நபருக்கு எதிராக கொள்ளை மற்றும் போதைப்பொருள் வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பின்வரும் குற்றங்கள் தொடர்பாக சந்தேக நபருக்கு எதிராக நீதிமன்றங்களில் சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன.
2015 ஆண்டு கெசல்வத்தை காவல் பிரிவில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி கொலை செய்தல், 2018 ஆண்டு கொட்டாஞ்சினை காவல் பிரிவில் நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைக்கு உதவி செய்தல், 2021 ஆண்டு மட்டக்குழிய காவல் பிரிவில் கூர்மையான ஆயுதத்தை கொண்டு ஒரு நபரை தாக்குதல், 2021 ஆண்டு கொட்டாஞ்சினை காவல் பிரிவில் உயிருள்ள கையறை கொண்டு வைத்திருத்தல், கெசல்வத்தை வெள்ளவத்தை மற்றும் புளுமெண்டல் காவல் பிரிவுகளில் கொள்ளை மற்றும் போதைப்பொருள் வைத்திருத்தல், கொழும்பு எல்லைக்கு பொறுப்பான துணை காவல்துறை தலைவரின் மேற்பார்வையின் கீழ் மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாண்டில் கடந்த 22 நாட்களில் மாத்திரம் 135 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளதோடு அவற்றில் 142 பேர் உயிரிழந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், நாளொன்றுக்கு வீதி விபத்துக்களால் சுமார் 8000 பேர் உயிரிழக்கின்றனர். கடந்த 22 நாட்களில் மாத்திரம் நாட்டில் 135 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. இந்த விபத்துக்களினால் 142 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 15 பேர் சாரதிகள், 50 பேர் பாதசாரிகள், ஏனையோர் பயணிகள் ஆவர். சராசரியாக ஒரு நாளைக்கு 8 பேர் வீதி விபத்துக்களால் உயிரிழக்கின்றமையானது ஒரு சமூக பிரச்சனையாக மாறியுள்ளது. கடந்த 22 நாட்களில் போதைப்பொருள் உட்கொண்டு வாகனங்களை செலுத்திய 409 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே காலப்பகுதியில் மது போதையில் வாகனம் செலுத்திய 11,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்பட்டனர். தனியார் பேருந்துகளில் நடத்தப்பட்ட மாதிரியான சோதனைகளில் 59 பேருந்துகளில் 10 பேருந்துகளின் சாரதிகள் போதைப்பொருள் பயன்படுத்தியிருப்பது கண்டறியப்பட்டது. இது சுமார் 22% இவ்வாண்டிலிருந்து அனைத்து சாரதிகளை முறையாக சோதிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் மற்றும் நடமாடும் ஆய்வகங்கள் மூலம் இந்த சோதனைகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும். சாரதிகளின் உமிழ் நீரை பயன்படுத்தி போதைப்பொருள் பாவனையை கண்டறியும் புதிய கருவிகள் போலீசாருக்கு வழங்கப்பட உள்ளன. தற்போது இதற்கான முன்னோடி திட்டம் நடைபெற்று வருகிறது. தேவைப்படின் தண்டனைகளை கடுமையாக்குவதற்கு சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். பேருந்து உரிமையாளர்கள் தங்களது சாரதிகள் மற்றும் நடத்துனர்களின் நடத்தை குறித்து அவதானமாக இருக்க வேண்டும். போதைப் பொருள் பயன்படுத்தும் சாரதிகள் கண்டறியப்பட்டால் அந்த பேருந்தின் வீதி அனுமதி பத்திரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும். இது உரிமையாளர்களுக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும். போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இது முன்னெடுக்கப்படுகிறது. மக்களின் உயிர்களை பாதுகாப்பதும் விபத்துக்களை குறைப்பதும் வீதி ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதுமே அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் என்றார். மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் ஆராய்வதற்கான முன்மொழியப்பட்ட எதிரணியின் உறுப்பினர்களான ரஞ்சித் மத்தும பண்டார, நிசாம் காரியப்பர், மனோகணேசன், சாணக்கியன் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் நிகழ்நிலை முறையில் சந்திப்பொன்றை நடாத்தியுள்ளார். சாணக்கியனால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தனிநபர் பிரேரணியில் உயர் நீதிமன்றத்தில் பரிந்துரைக்கப்பட்ட சகல திருத்தங்களும் உள்வாங்கப்பட்டிருப்பதாகவும் அப்பிரேரணியை நிறைவேற்றுவதனூடாக மாகாண சபை தேர்தல்களை வெகுவிரைவில் இலகுவாக நடாத்த முடியும் எனவும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். மாகாண சபை தேர்தல்கள் எந்த முறையின் கீழ் நடாத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய்வதற்கும் அது குறித்த விதிமுறைகள் மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்ட 12 பேர் அடங்கிய விசேட செயற்குழுவை நியமிப்பதற்கான யோசனை ஆளும் தரப்பின் பிரதம கொறடாவான அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினால் அண்மையில் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. அதன்படி ஆளும் தரப்பிலிருந்து 8 பேரும் எதிர்த்தரப்பிலிருந்து 4 பேரும் மொத்தமாக 12 பேர் அடங்கிய இத்தெரிவுக்குழுவில் எதிர்க்கட்சிகள் சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன், இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆகியோரின் பெயர்களை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் சபாநாயகருக்கு முன்மொழியப்பட்டதாக அறிய முடிகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் தன்னால் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணை அதில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என உயர் நீதிமன்றத்தால் பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்கள் அதற்கமைய அப்பிரேரணையை தாம் மேற்கொண்ட திருத்தங்கள் என சகல விடயங்களையும் உள்ளடக்கி தயாரித்திருந்த ஆவணத்தை இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் நேற்று முன்தினம் காலை இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பரிடம் கையளித்துள்ளார். அது மாத்திரமின்றி உயர் நீதிமன்றத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்களை உள்ளடக்கியதாக பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் பிரேரணை குறித்து நேற்று முன்தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு தொலைபேசி ஊடாக விளக்கமளித்த சுமந்திரன் நேற்று முன்தினம் மாலை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் ரஞ்சித் மத்தும பண்டார, நிசாம் காரியப்பர், மனோகணேசன் மற்றும் சாணக்கியன் ஆகியோருடன் நிகழ்நிலை முறைமையில் சந்திப்பொன்றை நடாத்தினார். இச்சந்திப்பின் போது சாணக்கியனால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தனிநபர் பிரேரணையில் உயர் நீதிமன்றத்தில் பரிந்துரைக்கப்பட்ட சகல திருத்தங்களும் உள்வாங்கப்பட்டிருப்பதாகவும் எனவே அப்பிரேரணையை நிறைவேற்றுவதனூடாக மாகாண சபை தேர்தல்களை வெகுவிரைவில் இலகுவாக நடாத்த முடியும் எனவும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். அத்தோடு தெரிவுக்குழு கூடும் வேளையில் இவ்விடயத்தை எதிரணியின் உறுப்பினர்கள் ஏகமனதாக வலியுறுத்துவது பெரிதும் சாதகமாக அமையும் எனவும் அவர் தெரிவித்தார்.
தேசிய மக்கள் சக்தி தனது ஆட்சியில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக தெரியவில்லை. எவ்வாறு இருப்பினும் உத்தேச புதிய அரசியலமைப்பின் ஊடாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும். அரசியலமைப்பு விடயத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். உத்தேச புதிய அரசியலமைப்பு குறித்து மீண்டும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகின்ற நிலையிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதனை வலியுறுத்தியுள்ளார். புதிய அரசியலமைப்பின் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கான ஏற்பாடுகள் உள்வாங்கப்படும் பட்சத்தில் அதற்கு தாம் முழுமையாக ஆதரவளிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு புதிய அரசியலமைப்பு ஒன்று அவசியமாகும். அதனை செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை காணப்படுகிறது. சிவில் சமூக அமைப்புகளும் இதற்கான அழுத்தம் பிரயோகிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன. அதற்கு அவற்றிடமிருந்து ஐக்கிய மக்கள் சக்திக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் அதன் கொள்கை பிரகடனத்திலும் இதனை ஒரு பிரதான விடயமாக உள்ளடக்கியிருக்கிறது. எனவே அதில் குறிப்பிட்டுள்ளமைக்கமைய புதிய அரசியலமைப்பின் ஊடாக நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை இல்லாது ஒழிக்க முடியும். இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற ரீதியில் நாம் தயாராக உள்ளோம். விஞ்ஞாபனத்தில் இவ்விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு மக்கள் ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த அரசியலமைப்பு திருத்தம் மக்களின் விருப்பு வெறுப்புகளுக்கு பொருந்தி போக வேண்டும். இதன் கீழ் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும். இவ்விடயத்தில் அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாது. இதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் இதை முன்னின்று செய்ய வேண்டும். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி இதற்கு தயாராக இருந்தாலும் அரசாங்கம் இதற்கு தயாராக இல்லை. நாட்டில் நிறைவேற்ற அதிகாரம், சட்டவாக்கத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகங்களின் சுயாதீனத்தன்மை பேணப்பட வேண்டும். இவற்றுக்கிடையிலான அதிகாரங்கள் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும். உத்தேச புதிய அரசியலமைப்பின் ஊடாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என்றார். இலங்கை வரலாற்றில் இதுவரை நியமிக்கப்பட்ட பிரதமர்களிடையே அதிக கல்வி தகமை உடையவர் தற்போதைய பிரதமர் ஹரிணி அமரசூரி என்று பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் தற்போதைய எமது பிரதமர் ஹரிணி அமரசூரி ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவர் என்றும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரதமர் ஹரிணியை குறிவைத்து நாட்டின் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் ஆதாரமற்ற விமர்சனங்களை நாட்டின் அறிவார்ந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மனித புதைகுழி அகழ்வு விடயத்தில் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தமது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை அவர்களுக்கு உண்டு எனவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் பற்றிய அலுவலக நடவடிக்கை மற்றும் மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் ஊடகம் ஒன்று வினவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது: காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் விசாரணைகள் தொடர்பில் அலுவலகத்தின் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பிரதான காரணம் அப்போதைய அரசியல் சூழலை தவிர அலுவலகத்தின் குறைபாடல்ல. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தில் நிலவும் ஆளணி பற்றாக்குறைக்கு தீர்வு காண்பதற்காக முதற்கட்டமாக 65 பேரை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதேபோல் விசாரணை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக 375 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்திற்கு இதுவரையில் சுமார் 11,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவற்றில் 5,000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை இந்த ஆண்டு நிறைவுபடுத்தவும் ஏனைய முறைப்பாடுகளை எதிர்வரும் 2 ஆண்டுகளில் நிறைவு செய்யவும் எதிர்பார்த்துள்ளோம். காணாமல் போனோர் இழப்பீடு வழங்குவதை மாத்திரம் இலக்காக கொண்டு முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை. அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் காணாமல் போனோர் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை. மனித புதைகுழிகள் அகழ்வு குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். அகழ்வு பணிகளுக்கு தேவையான நிதி விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் அரசாங்கம் வெளிப்படையாக செயற்படுகிறது. சர்வதேச மட்டத்திலும் ஒத்துழைப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. தமது உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை தமிழர்களுக்கு உண்டு. காணாமல் போனோர் விவகாரம், மனித புதைகுழி விவகாரத்தில் வெளிப்படையாகவே செயற்படுகின்றோம். இவ்விடயத்தில் தமிழ் அரசியல் தலைமைகள் எமக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இந்த விவகாரத்தில் காணப்படும் தொழில்நுட்ப மற்றும் பொதுவான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். காணாமல் போனோர் விவகாரத்தில் எவரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் எமக்கு கிடையாது என தெரிவித்தார்.